ஹோம் 360 தமிழ் சேனலை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆங்கில புத்தாண்டு தொடங்கி நம்ம போடுற முதல் வீடியோ அப்படிங்கிறதுனால இனிப்போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பொங்கலும் பக்கத்திலேயே இருக்குது. அதனால சக்கரை பொங்கலும் காரப்பொங்கலும் எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கும் முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும், இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். முதல்ல சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்களை இங்கே ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதை நம்ம ப்ரெஷர் குக்கர் வச்சு தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. அரை கப் அளவுக்கு இருக்கிற பைத்தம்பருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். தொட்டால் சூடு பொறுக்க முடியாத அளவுக்கு வறுத்தா போதும். இப்போது வறுத்து வச்சுருக்கிற பைத்தம்பருப்பு எடுத்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி இல்லைனா சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கலாம். நீங்கள் சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 3/4 மணி நேரம் இல்லைனா ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கிட்டா நல்லது. இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். 2 இல்லைனா 3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வெளிநாடுகளில் நிறைய இடங்களில் பச்சரிசி கிடைக்காது. அதனால் நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசியவே பொங்கல் வைக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கிற சோனா மசூரி, பொன்னி அரிசி, பார்பாயில் அரிசி எது கிடைச்சாலும் அதை நீங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 40 நிமிஷத்தில் இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா குழஞ்சு கொடுக்கும். இப்போது நம்ம இதில் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணிக்கலாம். நம்ம அரிசி எவ்வளோ சேர்த்துருக்குறோமோ அதுக்கு 3 மடங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றணும். பருப்புக்கு 2 மடங்கு ஊற்றினா போதும். அதனால நான் 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது ப்ரெஷர் குக்கர் 4 விசில் விட்டாச்சு. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ மூடியை திறந்து இந்த அரிசியை நம்ம கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வெள்ளைப்பாகு சேர்த்த உடனே அரிசியெல்லாம் ரொம்ப விரைச்சிக்கும். அதனால இப்போவே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போது இன்னொரு பேனில் 1 கப்புக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். நம்ம அரிசி எவ்வளோ எடுத்துருக்குறோமோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்தால் போதும். சில இடங்களில் வெல்லம் கொஞ்சம் இனிப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாஸ்தி பண்ணி எடுத்துக்கலாம். இதோட அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளைப்பாகு ரெடி பண்ணலாம். நம்ம சேர்க்குற வெள்ளத்தோட கலரை வச்சு தான் பொங்கல் கலரும் வரும். அதனால் பொங்கல் நல்ல கலராக கிடைக்கணும் அப்படின்னா நல்லா டார்க்காக இருக்கிற வெள்ளத்தை சேர்க்குறது நல்லது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கரண்டியை வச்சு மெதுவாக கிளறிட்டே இருந்தோம்னா வெல்லம் சீக்கிரம் கரைஞ்சி வெள்ளைப்பாகு நமக்கு ரெடி ஆகிடும். ஒரு கொதி விட ஆரம்பித்த உடனே நம்ம அதை எடுத்து மசிச்சு வச்சுருக்கிற பொங்கலில் சேர்த்துக்கலாம். சில இடங்களில் வெள்ளத்தில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், அப்புறம் ஒரு சின்ன சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் இனிப்பு தன்மையை தனித்து காட்டும். இதை உடனே ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல வெள்ளைப்பாகு சேர்த்த உடனே அரிசி விரைச்சி இந்த மாதிரி இருக்கும். ஆனால் கிளறிக்கிட்டே இருந்தோன்னா நல்லா மசிஞ்சிடும். நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்டில் இதை சூடுபடுத்தலாம். இதுக்கு இடையில இன்னொரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் திராட்சை சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இந்த முந்திரி திராட்சையை நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாவோ இல்லைனா ஜாஸ்தியாவோ சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதை நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற அரிசி பருப்புக்கு 1/4 கப் அளவு நெய் கட்டாயம் தேவை. இதை விட ஜாஸ்தியாக நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆனால் கம்மி மட்டும் பண்ணிடாதீங்க. இப்போது பொங்கல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் வாட்டரியாக வேணும் அப்படின்னா சுடுதண்ணி கொஞ்சம் சேர்த்து 5 நிமிஷம் சூடு பண்ணிக்கலாம். போக போக பொங்கல் நல்லா கெட்டிப்பட்டுடும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பொங்கலை ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூடான சுவையான சர்க்கரை பொங்கல் நமக்கு ரெடி. அடுத்ததாக சிறுதானியத்தை வச்சு ஒரு காரப்பொங்கல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி குதிரைவாளி எடுத்துருக்கிறேன். குதிரைவாளிக்கு பதிலாக நீங்கள் எந்த ஒரு சிறுதானியத்தையும் இந்த ரெசிபிக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனால் திணை யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் தண்ணியோட அளவு ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்களை இங்கே ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. முதல்ல 3/4 கப் அளவுக்கு குதிரைவாளியும் 1/4 கப் அளவுக்கு பைத்தம் பருப்பும் எடுத்து அதை 3 இல்லைனா 4 வாட்டி நல்லா கழுவிக்கலாம். இதை நல்லா வறுத்துட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம். குதிரைவாளி ஆகட்டும் இல்லைனா வேறு எந்த ஒரு சிறுதானியமாக இருந்தாலும் வாஷ் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா சின்னதாக இருக்கிறதுனால ஈஸியாக வலிஞ்சு ஓடிடும். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சூடு பண்ணிக்கலாம். அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 இல்லைனா 2 பச்சை மிளகாயை நல்லா நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இருக்கிற இஞ்சியை தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம்.
நீங்கள் விருப்பப்பட்டால் பெருங்காயமும் இது கூடவே சேர்த்துக்கலாம். ஆனால் கருகிடுங்கிறதுனால நான் இப்போ சேர்க்கல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிளகு சீரகம் எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு, வாசனையும் ரொம்ப தூக்கலாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கழுவி வச்சிருக்கிற மில்லட்டையும் பருப்பையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் முதல்லையே வந்து இந்த குதிரைவாளியையும் பருப்பையும் வறுத்திருந்தா இப்போ வறுக்கிறதுக்கு தேவையில்லை. நான் முதல்ல வறுக்காததுனால இப்போ நான் நல்லா வறுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா குதிரைவாளியும் பருப்பும் நல்லா வறுபட்டுடுச்சு. அந்த பருப்போட வாசனை வந்து நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நான் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூடவே சேர்த்துருக்கேன். அப்புறம் சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வர மாதிரி இருக்கிற டைமில் மூடியை போட்டு 3 விசில் வரைக்கும் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். நல்லா குழைவாக பொங்கல் வேணுங்கிறதுனால தாராளமாக 4 இல்லைனா 5 விசில் கூட விட்டுக்கலாம். ப்ரெஷர் தானாக அடங்கினதுக்கப்புறம் மூடியை திறந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முதல்ல பார்க்கறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் போக போக பொங்கல் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ரொம்ப தண்ணியாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைங்க. கொஞ்சம் பொங்கல் வந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இந்த பொங்கலை தேங்காய் சட்னியும் சாம்பாரோட வச்சு பரிமாறுங்க. சிறுதானியம் பிடிக்காதவங்க கூட இந்த பொங்கலை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, சுவையான ஹெல்த்தியான மில்லட் பொங்கல் வந்து ரெடி. இந்த 2 பொங்கலையும் பொங்கல் அன்னைக்கு செஞ்சு அசத்துங்க. பொங்கல் பொங்குற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இன்பம் பொங்கட்டும். நான் ஷேர் பண்ணியிருக்கிற இந்த 2 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபி 2மே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு வீடியோவோட அடுத்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி.